நான் கேட்டது விஜய் சார் வந்தாருன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாருக்குமே நல்லது நடிக்கும். மாற்றங்கள் எங்களுக்கு வேணும், அதனால இவருக்கு தான் போடுவோம். கண்டிப்பா மாற்றம் ஏற்படணும்ன்றது ஒரு தாக்கத்துக்காக வந்திருக்கோம். ஆனா அவர் எனக்கு கொடுத்தது 20 நாள்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? பூதாகரமாகும் மின்வெட்டு பிரச்சனை, தூக்கம் நிம்மதி தொலைத்து நிற்கும் மக்கள். 20 நாள்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? இதுவரைக்கும் 18 ஆர்டிஸ்ட்க்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ரேண்டமா போயிருக்கு. என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? தமிழகத்தின் தங்க தலைவி திரிஷா அவர்கள் வந்து துணை முதல்வர் வந்தா கூட சந்தோஷம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? தாவேகா ஆட்சியில அக்னி அஸ்த்ரா, ரிலையன்ஸின் சோலார் திட்டம், அதானியின் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் மற்றும் பசுமை மின் முதலீடுகள், ராயல் என்ஃபீல்டின் அப்லோடயர்ஸ் எல்லாம் ஆந்திராவுக்கு பறந்து போச்சு. என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணி போடக்கூடிய அளவுக்கு சமூகம் இருக்குதுன்னா எவ்வளவு கேடுகட்ட சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு பாருங்க. அந்த கடமை உணர்ந்தவரமா நடந்துக்கிறீங்க, இந்த ஆட்சியாளர்கள் நடந்துக்கிறாங்க. என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? சிஎம் தலைமை செயலகத்துக்கு கரெக்டா ஒரு 10 மணிக்கு வராரு. உணவு இடைவேளையில கூட வீட்டுக்கு போகாம ½ தான் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. நீங்களே சொல்லுங்க, எந்த முதலமைச்சர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி? அதனால அவனை எப்படிடா நீங்க செலிப்ரேட் பண்றீங்க? அவனை நீ மாசா பாக்குறீங்கன்னா அப்ப நீ எவ்வளவு கேவலமான ஒரு ஆளா இருப்ப?